சித்திரவதை செய்யும் மாமியார் தான் இல்லை என்று நடிகர் ரவிமோகனின் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்துள்ள சுஜாதா விஜயகுமார், மகளும் மருமகனும் சேர்ந்து வாழ வேண்டும் என விரும்புவதாக கூறியுள்ளார். தமிழ் சினிமாவின் கியூட் கப்பலாக வலம் வந்தவர்கள் ரவிமோகன், ஆர்த்தி தம்பதி. இப்படி இருக்க கடந்த ஆண்டு தனது மனைவியை பிரியப் போவதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் ரவிமோகன். இருவருக்கும் என்னவாயிற்று என ரசிகர்கள் சிந்திப்பதற்குள் விவாகரத்து வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே பெங்களூருவைச் சேர்ந்த பாடகி கெனிஷா பிரான்சிஸுடன் ரவிமோகன் பழகி வருவதாக வதந்தி பரவிய நிலையில் அது வதந்தி அல்ல, உண்மைதான் என்று நிரூபிப்பது போல் அண்மையில் நடந்த தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் வீட்டு திருமண விழாவில் இருவரும் ஜோடியாக கலந்து கொண்டனர். ஒரே வண்ண உடையில் இருவரும் ஜோடியாக கலந்து கொண்டது அன்றைய ஹாட் டாபிக்காக மாறிய நிலையில் அதை தனது அறிக்கை மூலம் ஆர்த்தி கண்டித்தார். தன்னை முன்னாள் மனைவி என யாரும் அழைக்க வேண்டாம் என கூறிய ஆர்த்தி, சட்டம் முடிவு செய்யும் வரை தான் ரவியின் மனைவி ஆர்த்தி ரவிதான் என கூறினார். மேலும் அப்பா என்ற கடமையை விட்டு ரவி விலகிவிட்டதாகவும் ஆர்த்தி குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முதலும் கடைசியும் என கூறி அறிக்கை வெளியிட்ட ரவிமோகன் அதில் வார்த்தைக்கு வார்த்தை ஆர்த்தியை முன்னாள் மனைவி என குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஆர்த்தியின் குடும்பத்தினர் தன்னை பொன்முட்டையிடும் வாத்து போல் பயன்படுத்தியதாகவும் தனது மாமியாரின் பல கோடி ரூபாய் கடனுக்கு தன்னை ஜாமீன் கையெழுத்திட வைத்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் ரவிமோகனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவரது மாமியாரும் தயாரிப்பாளருமான சுஜாதா விஜயகுமார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த சில காலமாக கொடுமைக்காரி, குடும்பத்தை பிரித்தவள், பணத்தை அபகரித்தவள் என தன்னை பற்றி உலாவரும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்காவிட்டால் திரும்ப திரும்ப சொல்லப்படும் பொய்கள் உண்மையாகிவிடும் என கூறியுள்ளார். தனது மருமகன் ரவியை வைத்து அடங்கமறு, பூமி, சைரன் என 3 படங்களை தயாரித்ததில் 100 கோடி ரூபாய் கடன் வாங்கியதாகவும் அதில் 25% அவருக்கு ஊதியமாக வழங்கியதாக கூறியுள்ளார். ரவிமோகனுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம், அவரது வங்கிக் கணக்கிற்கு செலுத்திய பணப்பரிமாற்றம், அவருக்காக செலுத்திய வரி என அனைத்து ஆதாரங்களும் தன்னிடத்தில் இருக்கும் நிலையில் பல கோடி ரூபாய் கடனுக்கு பொறுப்பேற்க வைத்ததாக பொய்யான குற்றச்சாட்டை ரவிமோகன் கூறுவதாக தெரிவித்துள்ளார். ரவிமோகனை மாப்பிள்ளை என்பதை தாண்டி சொந்த மகனாகவே பார்த்ததாக தெரிவித்துள்ள சுஜாதா, அவருக்கு எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பைனான்சியர்கள் நீட்டிய இடங்களில் எல்லாம் கையெழுத்திட்டதாக கூறியுள்ளார். வாங்கிய கடன்களுக்கு இதுவரை வட்டி கட்டி வருவதாகவும் சைரன் பட தோல்விக்கு மீண்டும் ஒரு படம் நடித்து தருவதாக மட்டுமே கூறிய ரவி, இதுவரை கடனுக்கு பொறுப்பேற்றது கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடன்களுக்கு பொறுப்பேற்க வைத்ததாக கூறும் ரவிமோகன் அதற்கான ஆதாரங்களை தாராளமாக வெளியிடலாம் என்றும் சுஜாதா கூறியுள்ளார். பேர குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக மகளும் மருமகனும் இணைந்து வாழ வேண்டும் என்றும் இன்று வரை உளப்பூர்வமாக விரும்புவதாக சுஜாதா விஜயகுமார் தெரிவித்துள்ளார்.